கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. ஓர் ஊசியின் காது வழியாக ஒட்டகத்தையும் யானையையும் நுழைத்து வெளியே எடுக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டு. தியான வேளையில் நாம் இறைவனில் முழுமையாக ஒன்றிவிட வேண்டும். இதயத்தின் ஆழத்தில் காமம் முதலான 6 முதலைகள் இருந்தாலும் விவேகம் மற்றும் வைராக்கியம் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை நம்மை தொடாது. முதலில் உன் இதயக் கோவிலில் இறைவனை எழுந்தருளச் செய். கோவிலை சுத்தம் செய்யாமல் வவ்வார் புழுக்கைகள் மண்டியிருக்கும்போது சங்கை மட்டும் ஊதுவதால் என்ன பயன்? நமது 10 இந்திரியங்களும் மனமும்தான் அந்த வவ்வால்கள். மனம் தூய்மையாகிவிட்டால் அந்த புனித ஆசனத்தில் இறைவன் வந்து அமர்வான். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு அவரிடமிருந்து ஆணை பெற்றால் மட்டுமே மக்களுக்கு போதிக்க வேண்டும். இறைநெறியில் தடையாக நிற்கும் மனைவி அவித்யை வடிவானவள். ஆனால் ஒருவனுக்கு மனப்பூர்வமான பக்தி இருக்குமானால் காலப்போக்கில் அவனுடைய மனைவியும் இறைநெறியில் செல்வது சாத்தியம். தொடக்கத்தில் உருவ வழிபாடு நல்லது. மண் சிலைகளை வெறும் மண்ணாக நினைக்காதே, அவை உணர்வு வடிவங்கள். உன்னை பெற்ற தாயையும் தியானம் செய்யலாம். அவளே குரு, அவளே பிரம்மரூபிணி. பிரம்மமே அவதாரங்களாக வருகிறது. பூரண பிரம்மமாகிய மரத்தில் எண்ணற்ற கிருஷ்ணர்கள் பழங்களைப் போல தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதப்பாதைகளும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே செல்கின்றன. சொக்கட்டான் ஆட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடந்து நடு இடத்தை அடைந்தால் அதன் பிறகு அதை யாராலும் வெட்ட முடியாது. அதுபோல இறைவனை உணர்ந்தவனை எதுவும் அசைக்க முடியாது. காமினி காஞ்சனம் எனும் மாயையின் பிடியில் நீண்ட நாள் இருந்தால் மனிதன் தன் கூர் உணர்ச்சியை இழந்து விடுவான். தோட்டி மலக்கூடையை சுமப்பவனுக்கு அதன் நாற்றம் பழகிவிடும். உலகியலில் மூழ்கியவனுக்கு அதன் அழுக்கு தெரியாது. வெட்கம், வெறுப்பு, பயம் இந்த 3ஐயும் விட்டுவிட்டு இறைவனின் திருநாமத்தை பாடினால் பக்தி தானாக வரும். இறைவனுக்கு உருவம் உண்டு, அருவமும் உண்டு. ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு என சமைப்பது போல மக்களின் மனநிலைக்கு ஏற்ப இறைவன் பல்வேறு வழிபாடுகளை வைத்துள்ளார். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. கைகளில் எண்ணெய் தடவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்டினால் பிசின் ஒட்டாது. அதுபோல பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இல்லறம் தண்ணீர் போன்றது, மனம் பால் போன்றது. பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து தண்ணீரிலிட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும். அதுபோல தனிமையில் சாதனைகள் செய்து ஞானம் எனும் வெண்ணெயை பெற்றால் உலகியல் வாழ்வில் மனம் ஒட்டாது. எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. பணக்கார வீட்டு வேலைக்காரி எஜமானன் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே சீராட்டினாலும் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே நினைத்து கொண்டிருக்கும். ஆமை தண்ணீரில் திரிந்தாலும் அதன் மனம் கரையிலிட்ட முட்டைகளின் மீதே இருக்கும். அதுபோல நீயும் உலக வாழ்வில் பற்றற்று இரு. பணத்தால் நிலம், பொருள் கிடைக்கும், ஆனால் இறைவன் கிடைக்க மாட்டார். அழகிய உடம்பிற்குள்ளும் வெறும் எலும்பு, சதை, கழிவுகள்தான் இருக்கின்றன என்று பகுத்தறிந்து பார்ப்பதே விவேகம். மனைவி, மக்கள், பணத்திற்காக கண்ணீர் வடிக்கிறாய். இறைவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அவர் ஓடோடி வருவார். பூனைக்குட்டி மியாவ் மியாவ் என்று கத்தினால் தாய்ப்பூனை எங்கே இருந்தாலும் வந்துவிடும். விபீஷணர் ஓர் இலையில் ராமநாமத்தை எழுதி ஒருவனிடம் கொடுத்து கடலை கடக்கச் சொன்னார். அவன் நம்பிக்கையோடு நடந்தபோது நீரில் நடந்தான். ஆனால் அந்த இலையில் வெறும் ராமநாமம் இருப்பதைக் கண்டு சந்தேகமுற்ற அடுத்த கணமே அவன் நீரில் மூழ்கினான். பாம்பு கடித்தாலும் விஷமில்லை என்று உறுதியாக நினைத்தால் விஷம் இறங்கிவிடும் என்பார்கள். அதுபோல நான் முக்தன் என்று உறுதியாக நம்பினால் முக்தி கிடைக்கும். இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் தீயவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாராவது புலியை கட்டித் தழுவ முடியுமா? புலி வருகிறது என்று எச்சரிக்கிறார்களே, அந்த மனிதர்களும் நாராயணன்தான். தண்ணீரும் நாராயணன்தான். ஆனால் சில தண்ணீரைத்தான் குடிக்க முடியும், சிலது துணிது வைக்க மட்டுமே உதவும். இந்த உலகம் ஒரு முட்செடி போன்றது. ஒரு முள்ளிலிருந்து தப்பினால் இன்னும் 3இல் மாட்டிக்கொள்வாய். இதற்கு சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கத்தினால் மட்டுமே இறைவனே உண்மை,
மற்றவை நிலையற்றவை என்ற விவேகம் உண்டாகும். யானை அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன துதிக்கையை நீட்டினால் பாகன் அங்குசத்தால் தடுத்து விவேகமூட்டுவது போல சாது சங்கம் நம்மை வழிநடத்தும். பிரம்மம், அதாவது கடவுள், நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்டது. விளக்கு வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டுக்கை எழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. பிரம்மம் என்பது வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டது. எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றில் ஒரு துகளை சாப்பிட்டுவிட்டு அடுத்த முறை குன்றையே தூக்கிச் செல்வேன் என்று நினைப்பது போலத்தான் மனிதர்கள் கடவுளை முழுமையாக அறிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். உப்புப் பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றால் என்ன ஆகும்? அது கடலில் இறங்கியதும் கரைந்துவிடும். அதுபோல இறைவனை உணர்ந்தவன் அவரோடு ஒன்றிப் போகிறான். பிறகு திரும்பி வந்து சொல்ல அவனால் முடிவதில்லை. வெண்ணெயை உருக்கும்போது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் வரும். நெய்யான பின் ஓசை நின்றுவிடும். அதுபோல ஞானம் பெற்றபின் மனிதன் மௌனியாகிறான். உலகியலில் மூழ்கிக் கிடப்பவர்களுக்கு இறைவனை பற்றிய பேச்சு ஒருபோதும் பிடிக்காது. அவர்களிடம் போய் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனை நாடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். மனிதர்களிடம் சத்வம், ரஜசம், தாமசம் என 3 குணங்கள் இருப்பது போல பக்தியிலும் இந்த 3 குணங்கள் உள்ளன. சத்வகுண பக்தன் மிகவும் இரகசியமாக தியானம் செய்வான். அவன் கொசுவலைக்குள் உட்கார்ந்து தியானம் செய்தாலும் மற்றவர்கள் அவன் தூங்குகிறான் என்றே நினைப்பார்கள். தன் உடல் மீது அவனுக்கு அக்கறை இருக்காது. சோறும் கீரையும் கிடைத்தாலே அவனுக்கு போதும். ஆடம்பரமின்றி யாருக்கும் தீமை செய்யாமல் சாந்தமாக இருப்பான். ரஜோகுண பக்தன் ஆடம்பரமாக தெரிவான். கைக்கடிகாரம், விரலில் மோதிரங்கள், பளபளப்பான வீட்டு சாமான்கள் என அவனிடம் எல்லாம் பளிச்சென்று இருக்கும். பூஜை செய்யும்போது பட்டு உடுத்தி தங்க மணிகள் கோர்த்த ருத்ராட்ச மாலை அணிந்து பக்தி செலுத்துவான். தமோகுண பக்தனிடம் நம்பிக்கை கொழுந்து விட்டு எரியும். இறைவனிடம் அவன் அடம்பிடிப்பான். ஒரு கொள்ளைக்காரன் பணத்தை பிடுங்குவது போல அவன் இறைவனிடம் உரிமையோடு போராடி தன் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வான். இறைவன் நமக்கே உரியவர், நம் உறவினர் என்ற துணிச்சல் அவனிடம் இருக்கும். இந்த அடம்பிடிக்கும் தாமச குணத்தை தீமைக்கு திருப்பாமல் இறைவனுக்காக திருப்பினால் விரைவில் இறைக்காட்சி கிட்டும். மருத்துவர்களில் 3 வகையினர் உண்டு. நோயாளி மருந்து சாப்பிடுகிறானா என்று கவலைப்படாமல் மருந்து சீட்டை மட்டும் கொடுத்துவிட்டு போகிறவன் கடைத்தரம். நோயாளி மருந்து சாப்பிட வேண்டும் என்று அன்பாக கெஞ்சி வற்புறுத்துபவன் இடைத்தரம். எவ்வளவு சொல்லியும் நோயாளி மருந்து சாப்பிட மறுத்தால் அவன் மார்பில் முட்டியை ஊன்றி கட்டாயப்படுத்தி மருந்து குடிக்க வைப்பவனே முதல் தர வைத்தியன். ஆச்சாரியர்களும் குருமார்களும் இப்படித்தான். சீடர்கள் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை பலவந்தப்படுத்தி உபதேசங்களை பின்பற்ற வைப்பவரே சிறந்த குரு. கடவுள் உருவம் உடையவரா அற்றவரா? அவர் உருவம் இல்லாதவர், அதே வேளையில் பக்தர்களுக்காக உருவம் தாங்குபவர். கங்கு கரையற்ற சச்சிதானந்த பெருங்கடலில் பக்தி என்னும் குளிர்ச்சியினால் தண்ணீர் அங்கங்கே உறைந்து பனிக்கட்டியாகிறது. இதுதான் உருவ வழிபாடு. ஆனால் ஞான சூரியன் உதித்ததும் அந்த பனிக்கட்டி உருகி மறைந்து விடுகிறது. அப்போது இறைவன் உருவமற்றவராக தெரிகிறார். இறைவனை பற்றிச் சொற்களால் விளக்க முடியாது. வெங்காயத்தின் தோலை உரித்துக் கொண்டே போனால் உள்ளே ஒன்றுமே மிஞ்சாது. அதுபோல நான் என்பதை ஆராய்ந்து நீக்கினால் அங்கே பிரம்மம் மட்டுமே மிஞ்சும். அங்கே சொற்களுக்கு வேலையில்லை. ஓர் உப்புப் பொம்மை கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது. கடலில் இறங்கியதுமே அது கரைந்து போய் தானும் கடலாகிவிட்டது. பிறகு திரும்பி வந்து செய்தி சொல்ல அங்கே யார் இருப்பார்? குடம் நிறையாத வரைதான் சத்தம் வரும். குடம் நிறைந்ததும் சத்தம் அடங்கிவிடும். அதுபோல ஞானம் பெறாதவரைதான் மனிதன் வீண் வாதங்களில் ஈடுபடுவான். பூரண ஞானம் கிட்டியதும் மனிதன் மௌனியாகிறான். நான் என்பது ஒழிந்தால் எல்லா தொல்லைகளும் ஒழிந்து போகும். ஆனால் நான் என்பது அத்தனை எளிதில் போகாது. எனவே நான் ஒரு பக்தன் என்ற நல்ல அகந்தையை மட்டும் வைத்துக்கொண்டு இறைவனைத் தேடுங்கள். நான் என்பது யார் என்று உணர்வதே ஞானம். அம்மா, நீ இயக்குபவள், நான் இயந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நீ ஓட்டுபவள், நான் வண்டி
என்று முழுமையாகச் சரணடைவதே உண்மையான அறிவு. அகந்தை எனும் குன்றின் மீது இறைவனின் கருணை மழை கங்காது, அது வழிந்து கீழே ஓடிவிடும். நான் செய்கிறேன் என்ற நினைப்பே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். கலியுகத்தில் மனிதன் உணவையே நம்பியிருக்கிறான். அவனுக்கு நீண்டகாலச் சாதனைகள் ஒத்துவராது. காய்ச்சல் கண்டவனுக்கு நாட்டு மருந்து வேலை செய்யும் முன்பே அவன் இறந்துவிடக்கூடும். அதற்கு டி குப்தா மருந்து போல பக்தியோகமே சிறந்தது. இறைவனின் திருநாமத்தை பாடுவதும் மன ஏக்கத்துடன் அழுவதும்தான் இந்த யுகத்திற்கு ஏற்ற வழி. முன்னேறிச் செல்லுங்கள். விறகு வெட்டி முன்னேறிச் சென்றதால் சந்தனமரம், வெள்ளி, தங்கம் என ஒவ்வொன்றாக கண்டான். அதுபோல ஓரிடத்தில் நின்றுவிடாமல் சாதனை செய்து கொண்டே இருந்தால் வைரத்தைப் போன்ற இறைவனை காணலாம். அவரோடு இப்போது என்னுடன் நீங்கள் பேசுவது போலவே நேரில் பேசலாம். வேதங்கள் மனதின் 7 நிலைகளைப் பற்றி பேசுகின்றன. மனம் இதயத்தை அடையும்போது 4ஆம் நிலை ஒளியைக் காண்கிறது. தொண்டையை அடையும்போது 5ஆம் நிலை இறைவனைத் தவிர வேறு எதையும் பேச விரும்புவதில்லை. புருவமத்தியை அடையும்போது 6ஆம் நிலை இறைவனின் தரிசனம் கிடைக்கிறது. அது எப்படி தெரியுமா? ஒரு கண்ணாடி லாந்தர் விளக்கின் உள்ளே இருக்கும் சுடரை வெளியே இருந்து பார்ப்பது போன்றது. சுடர் தெரிகிறது, ஆனால் கண்ணாடி தடுப்பு இருப்பதால் அதை தொட முடியாது. மனம் உச்சியை அடையும்போது 7ஆவது நிலை சமாதி நிலை கூடுகிறது. அப்போது பிரம்மத்துடன் ஒன்றாகிவிடுகிறோம். சமாதி நிலையை அடைந்த பிறகு எல்லா உலக கடமைகளும் தானாகவே விலகிவிடும். ஒரு விருந்தில் ஆரம்பத்தில் பூரி கொண்டு வா, கறி கொண்டு வா என்று பெரிய ஆரவாரம் இருக்கும். உணவை சாப்பிடத் தொடங்கியதும் சத்தம் குறையும். சாப்பிட்டு முடித்து உறங்கும்போது அமைதி நிலவும். அதுபோல இறைவனை நெருங்க நெருங்க ஆரவாரங்கள் குறைந்து மௌனம் வந்து சேரும். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவள் வேலைகளை குறைப்பது போல உங்கள் பக்தி வளர வளர இறைவன் உங்கள் சுமைகளை குறைத்து விடுவார். சாதாரண ஞானிகள் மக்களுக்கு போதிக்க பயப்படுவார்கள். ஒரு சிறிய சுள்ளி தண்ணீரில் மிதக்கும். ஆனால் ஒரு பறவை அதன் மேல் உட்கார்ந்தால் அது மூழ்கிவிடும். ஆனால் நாரதர் போன்ற மகாபுருஷர்கள் வலுவான மரக்கட்டைகள் போன்றவர்கள். அவர்கள் தாமும் மிதப்பார்கள், மற்றவர்களையும் ஏற்றிச் செல்வார்கள். இவர்களே உலகிற்கு வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் வேதாந்திகளோ ஞானிகளோ அல்ல, நீங்கள் பக்தர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை ஏற்பதும் ஏற்காததும் முக்கியமல்ல. அவர் நம் பிரார்த்தனைகளை செவிசாய்க்கிறார், இந்த பிரபஞ்சத்தை படைத்து காக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். பக்தி நெறியின் மூலம் அவரை அடைவது மிக எளிது. இறைவனை காணலாம், கட்டாயமாக காணலாம். உருவத்துடனும் காணலாம், உருவம் இல்லாமலும் காணலாம். ஆனால் அதற்காக உன்னால் மன ஏக்கத்துடன் அழ முடியுமா? மக்கள் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் இறைவனுக்காக எவர் அழுகிறார்கள்? ஒரு குழந்தை தான் விளையாடும் ஊதலிலேயே மூழ்கியிருக்கும் வரை தாய் சமையல் வேலையை செய்து கொண்டிருப்பாள். எப்போது குழந்தை அந்த ஊதலை தூக்கி எறிந்துவிட்டு தாய்க்காக கதறி அழுகிறதோ அப்போதுதான் தாய் சோற்றுப்பானையை இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வருவாள். அதுபோல நீ உலக விளையாட்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு அழுதால் இறைவன் நிச்சயம் வருவார். கடவுள் உருவம் உடையவரா அல்லது அருவமானவரா என்பதில் பலருக்கு குழப்பமுண்டு. ஒரு பச்சோந்தியின் கதையை சொல்கிறேன் கேள். ஒரு மரத்திலிருந்த பச்சோந்தியை ஒருவன் சிவப்பு நிறத்தில் பார்த்தான். மற்றொருவன் பச்சை என்றான். வேறொருவனோ நீலம் என்றான். அவர்களுக்குள் பெரிய சண்டையே வந்துவிட்டது. இறுதியில் அந்த மரத்தடியில் எப்போதும் வசிப்பவரிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவர் சொல்வதும் உண்மைதான். அது சில நேரம் சிவப்பாகவும் சில நேரம் பச்சையாகவும் இன்னும் பல நிறங்களாகவும் மாறும். சில நேரம் நிறமே இல்லாமலும் இருக்கும். அதுபோலத்தான் இறைவனும். அவரை எப்போதும் நினைப்பவனுக்கு மட்டுமே அவர் பல்வேறு வடிவங்களில் இருப்பதும் அதே சமயம் குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதும் புரியும். வேதாந்த ஆராய்ச்சி என்பது மிகவும் கடினமானது. அதில் நான் என்ற எண்ணமே அற்றுப்போக வேண்டும். ஆனால் நீங்கள் இருக்கும் வரை இந்த உலகமும் உண்மை, கடவுளின் வடிவங்களும் உண்மை. பக்தி நெறியே கலியுகத்திற்கு எளிய வழி. ஒரு டம்ளர் தண்ணீரில் என் தாகம் தீர்ந்துவிடும்போது குளத்தில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று நான் ஏன் அளக்க வேண்டும்? எல்லையற்ற இறைவனை முழுமையாக அறிய முயல்வதை விட அவருடைய பாதங்களில் பக்தி கொள்வதே நமக்கு முக்கியம். இறைவனின் படைப்புகளை பார்த்து வியப்பதை விட அவரிடமே அன்பு காட்டுங்கள். ராதாகாந்தர் கோயில் நகைகள் திருடுபோனபோது மதுர்பாபு,
கடவுளால் தன் நகைகளையே காப்பாற்ற முடியவில்லையே என்றார். அவரிடம் நான் சொன்னேன், லக்ஷ்மி தேவியே யாருக்கு பணிவிடை செய்கிறாளோ அவருக்கு செல்வத்திற்கு என்ன குறைவு? அவருக்கு நகைகள் வெறும் மண்ணாங்கட்டிகள். இறைவனின் செல்வத்தை கணக்கிடாதீர்கள், அவருடைய இன்பத்தில் மூழ்கிவிடுங்கள். இறைவனுடைய செயல்களை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அம்புபடுக்கையிலிருந்த பீஷ்மர் அழுவதைக் கண்டு அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டான். பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணா, நீயே அருகிலிருந்தும் பாண்டவர்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே, உன் திருவிளையாடல்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நினைத்தே நான் அழுகிறேன். இறைவன் ஏழைகளின் பக்திக்கு பிரியமானவர். துரியோதனனின் மாளிகையை விட விதுரனின் வீட்டையே அவர் விரும்பினார். பாம்பின் தலையில் மாணிக்கமிருந்தாலும் அது தவளையைத் தின்று வாழ்வது போல மனிதன் இறைவனை அறியும் ஆற்றலிருந்தும் சிற்றின்பங்களில் அலைகிறான். எனக்கு பாண்டித்யம் வேண்டாம், வாதங்கள் வேண்டாம், இறைவனின் பாதங்களில் தூய பக்தி ஒன்று மட்டுமே போதும்.